செய்திகள் தொடர்கின்றன. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சென்னை நகரிலும் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை ஆணையர் திரிபாதி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் சாலை பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகர காவல்துறையும் போக்குவரத்து காவல்துறையும் இணைந்து நிகழ்ச்சியை நடத்தின. சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை ஆணையர் திரிபாதி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை ஆணையர் திரிபாதி, மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு சென்னையிலும் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லையில் நடைபெற்ற கிறிஸ்தவ தேவாலய விழாவில் 1000 பேர் மொத்தமாக பிச்சை எடுத்து பக்தர்களின் காணிக்கைகளை பெற்றுக் கொண்டனர். நெல்லை CSI திருமண்டல மாம்பழ சங்கம் மற்றும் 231வது ஸ்தோத்திர பண்டிகை நூற்றாண்டு மண்டபத்தில் திருவிருந்து ஆராதனையுடன் நடைபெற்றது. இதையொட்டி பாளையங்கோட்டை மிலிட்டரி லைன் ஆலயத்தில் அருட்பணியாளர்களின் நினைவு ஸ்தோத்திரம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆராதனை விழாவில் கிறிஸ்தவர்கள் தங்கள் ஒருநாள் வருமானத்தை காணிக்கையாக படைத்தனர். ஏராளமான பிச்சைக்காரர்கள் இந்த காணிக்கைகளை பெற்றுக் கொண்டனர். ஒரே நேரத்தில் 1000 பேர் மொத்தமாக பிச்சை பெற்றுக் கொண்டது அரிதான காட்சியாக அமைந்தது. மாம்பழ சங்க பண்டிகை என்ற ஒரு பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏழை எளியவர்களுக்கு இந்த பண்டிகையின் போது உணவு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக பல நாட்கள் அநேகர் காணிக்கைகளை கொடுத்து சுமார் 3000 பிரியாணி பொட்டலம் சுவையாக நிறைவாக அது கொடுக்கப்பட்டு இந்த ஏழை எளிய ஜனங்கள் வெளியே இருக்கிறவர்களுக்கு இந்த உணவு வழங்கப்படுகிறது. தாம்பரத்தில் நிதி நிறுவன அதிபரை கத்தியால் குத்தி 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரம் வியாசர் தெருவில் இருசக்கர வாகனம், கார், ஆட்டோ வாங்க கடன் கொடுத்து வருபவர் சம்பத்ராஜ். சம்பத்ராஜ் நேற்று வீட்டில் இருந்தபோது 3 பேர் அவரிடம் கடன் கேட்பது போல் நடித்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தில் வெட்டிவிட்டு அவரிடம் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல திருக்கோவிலூர் லாலாத்தோப்பு அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் நகையை பாலிஷ் செய்து தருவதாக கூறி ஏமாற்றி பறித்துச் சென்ற 2 மர்ம நபர்களை திருக்கோவிலூர் போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளை போன நகையின் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் ஆகும். வடநாட்டு வாலிபர் 2 பேர் வந்தாங்க. நகை வெள்ளி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வெள்ளி நகை பாலிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பாலிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து தங்க நகையை பாலிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அவங்கள்ட்ட ஏதோ பண்ணிட்டு போயினேன்ட்டாங்க. அதுக்கடுத்து நகையை காணான்னு சொல்லிட்டு 6 பவுனை காணான்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் சென்று கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மதுரை வந்த தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தேமுதிக MLA சுந்தர்ராஜன் வழங்கினார். திருப்பரங்குன்றம் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், கூடல் நகர் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதி மேம்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று மதுரை மத்திய தொகுதி தேமுதிக MLA சுந்தர்ராஜன் தலைமையில் ரயில்வே பொது மேலாளரிடம் அளிக்கப்பட்டது. அப்போது திருப்பரங்குன்றம் தேமுதிக MLA AKT ராஜா, மதுரை மாநகர் மாவட்ட தேமுதிக செயலாளர் அரவிந்தன் மற்றும் கட்சித் தொண்டர்கள் உடனிருந்தனர். இதனிடையே பல்லடம் போக்குவரத்து பணிமனையில் தேமுதிக தொழிற்சங்க பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கீர்த்தி சுப்பிரமணியன் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மேலப்பூசாரிப்பட்டியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்தில் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேமுதிக சார்பில் அரிசி, வேட்டி, சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் வழங்கி ஆறுதல் கூறினார். இதேபோல சென்னையை அடுத்த பம்மலில் உள்ள 17வது வார்டில் நேற்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 5 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மீட்புப் பணியின் போது தேமுதிக தொண்டர்களும் உடனிருந்தனர். திருவள்ளூர் அருகே வெளி மாநிலங்களிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து விற்பனை செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் வெளி மாநில மது பாட்டில்கள் கடத்தி வந்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து கூடுதல் துணை ஆணையர் ஜெயக்குமார், மாதவரம் மதுவிலக்கு ஆய்வாளர் குமரன் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஷேர் ஆட்டோவை மடக்கி சோதனை செய்ததில் வெளி மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆட்டோ டிரைவர் குருபாலன் மற்றும் அவரது கூட்டாளி கார்த்திக் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 1040 வெளிமாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடலூர் அருகே திருமண உதவி வழங்குவதற்கு 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய 2 பெண் அலுவலர்கள் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த மங்கலம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சகாபுதீன். இவர் தனது மகள் திருமணத்திற்காக சமூக நல உதவி திட்டத்தின் கீழ் அரசு வழங்கும் 25,000 ரூபாய் பணத்தை பெறுவதற்காக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பத்தில் கையொப்பம் பெற சகாபுதீனிடம் சமூக விரிவாக்க அலுவலர் இந்திராணி மற்றும் ஊர் நல அலுவலர் கலைச்செல்வி ஆகியோர் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதனால் மனமுடைந்த சகாபுதீன் லஞ்ச ஒழிப்புத்துறையின் உதவியை நாடியுள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை இந்திராணி மற்றும் கலைச்செல்வி ஆகியோரிடம் சகாபுதீன் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கைதும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். குமரி மாவட்டத்தில் உள்ள பூதபாண்டி பகுதியில் மாம்பழ வியாபாரியிடம் தொழில் முன்னேறுவதற்கு பரிகாரம் செய்வதாக கூறி 4000 ரூபாய் பணம் வாங்கிய போலி மந்திரவாதியை போலீசார் கைது செய்தனர். சமச்சீர் கல்வியை அமல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து திருச்சியில் மனித உரிமை பாதுகாப்பு மையத்தினர் தர நிர்ணய குழு அறிக்கையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமச்சீர் கல்வியை உடனே அமல்படுத்த கோரியும் சமச்சீர் கல்வியினை அமல்படுத்தாமல் இருப்பதற்காக தர நிர்ணய குழு அறிக்கை மூலம் லஞ்சமாக முடக்க நினைக்கும் தமிழக அரசை கண்டித்தும் திருச்சியில் மனித உரிமை பாதுகாப்பு மையத்தினர் திருச்சி நீதிமன்ற வளாகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் இன்று 222ஆம் ஆண்டு பிரெஞ்சு குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பிரெஞ்சு நாட்டின் துணை தூதர் ரெனோ மார்லியர், மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா மற்றும் பிரெஞ்சு ரீயூனியன் தீவை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி போலீசார் இந்திய பிரெஞ்சு நாட்டின் தேசிய கீதங்களை இசைத்தனர். முன்னதாக நேற்று மாலை பிரெஞ்சு ராணுவ வீரர்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் விளக்குகளை ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இந்த ஊர்வலம் புதுவை கப்ஸ் சர்ச் அருகில் புறப்பட்டு பிரெஞ்சு தூதரகம் வரை நடைபெற்றது. ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட பிரம்மாண்ட கரடிகள் 3 மணி நேரம் நீடித்த சண்டை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.